friends, welcome to Daily Beats video channel. நம்ம வீடியோ first time பார்க்குறீங்க அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு சூப்பரான மில்க் பிஸ்கட் வெச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு கப் பால் வந்து எடுத்துர்க்கேன். ரா மில்க். இது வந்து ஒரு மில்க் பிஸ்கட் வந்து எடுத்துர்க்கேன். இத வந்து ஓபன் பண்ணி பிஸ்கட் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். பாருங்க எடுத்தாச்சு. இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடரா அரைச்சுக்கணும். இப்போ பாருங்க அரைச்சாச்சு. நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சதை பாலில் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கட்டி கட்டியாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. நம்ம ஏன் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்கெட் வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்கு தான் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம அரைக்க போகிறதுனால வந்து கட்டிலாம் வந்து சரியாயிடும். இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிச்ச பிஸ்கெட் பவுடரை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட வந்து தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைஞ்சி கட்டி இல்லாமல் இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கட்டியே இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரீசரில். பாருங்கள் நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. இப்போது மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போது 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து செட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம் வந்து. இப்போது ஒரு குழம்பு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே நான் வந்து பாதாம் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் மில்க் பிஸ்கெட் ஐஸ்கிரீம்.